இந்த வீடியோவை முழுசா நீங்க பாத்தீங்கன்னா தூங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் சொல்ற ஒரு வார்த்தையும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பெரிய ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், இது என்ன நம்மள பண்ணிட போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா பல நாட்களா சித்திரவதை செஞ்சு அவளோட உடம்ப கூறு போட்டு சுடுதண்ணியில சமைச்சு ஹலோ கிட்டி அப்படின்ற பொம்மையில அவளோட தலைய மறைச்சு தச்சு வச்ச ஒரு பொண்ணோட கதை தான். இத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் தான் குணா. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது எல்லாமே 14 வயசு பொண்ணான தாங் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவ போலீஸ் கிட்ட இறந்து போன ஆவினாலதான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்றா. இந்த 23 வயசான பொண்ணோட ஆவி ரொம்பவும் சித்திரவதை செஞ்சுதான் கொண்டு இருக்காங்க. அவளோட பேர் ஃபேன் மேன் யி. நான் எப்படி கொல்லப்பட்டேன் அப்படின்றத இந்த 14 வயசு பொண்ணான தாங் மூலமா தெரிய வைக்குது இந்த ஆன்மா. சித்திரவதை செஞ்சு கொலை செய்யப்பட்ட இந்த பொண்ணோட துரதிருஷ்டமான வாழ்க்கைய பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். ஃபேன் மேன் யி அப்படின்ற இந்த பொண்ணு டீனேஜ்லே அவளோட குடும்பத்துல இருந்து கைவிடப்படுறா. அதுக்கப்புறமா பல வருஷமா அவளோட ஃப்ரெண்ட் ரூம்ல தான் தங்கியிருந்து அவளோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கா. இவ சொல்ல போனா சரியான ட்ரக் அடிக்ட். ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக இவளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்றானா, பணக்காரங்க மட்டுமே போகக்கூடிய நைட் கிளப்புக்கு இவ போகிறா. அந்த இடத்துல 34 வயசான சான் மேன் லாக் அப்படின்ற ஒரு நபரை சந்திக்கிறா. ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அவரோட பிசினஸ் பாத்தீங்கன்னா ட்ரக் டீலர்ஸ். அதுவும் இல்லாம இவன் ஒரு ட்ரக் அடிக்டும் கூட. ட்ரக் டீலரான இவன் ஃபேன் மேன் யிய நம்ப முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்துவான்னு சுத்தமா அவளுக்கு தெரியாது. அந்த கிளப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி ரூம்ல ஒன்னாவும் ஸ்டே பண்றாங்க. ஃபேன் மேன் யிக்கு பணம் தேவைப்பட்டதுனால சான் தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட பர்ஸ்ல இருந்து $4000 தூக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறா. இவ பண்ணதை பார்த்து கடுப்பான சான் உடனே அவனோட அடியாட்களுக்கு போனும் பண்றான். உடனே எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு பாலடைஞ்ச அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டும் போயிடுறானுங்க. இங்க இருந்துதான் இவளுக்கு சித்திரவதைன்ற ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது. நீங்க நினைப்பீங்க 14 வயசு பொண்ணுக்கும் இறந்து போன 23 வயசு பொண்ணோட ஆன்மாக்கும் என்ன சம்பந்தம்னு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மாசத்துக்கு 30 நாள், ஒரு நாளைக்கு 3 பேரு அப்படின்னு ரொம்பவும் சித்திரவதைப்படுத்துறானுங்க. அவளை கட்டி போட்டு அடிக்கவும் செய்யறானுங்க. உயிரோட இருக்கும் போது அவளோட தலைமுடிய புடுங்கி கீழேயும் போடுறானுங்க. உடம்புல அங்கங்க சூடும் வைக்கிறானுங்க. மனுஷங்களோட மலத்தை சாப்பிடவும் வைக்கிறானுங்க. இந்த பொண்ணு இறக்குற வரைக்கும் எந்த ஒரு மனுஷனாலையும் உயிர் வாழ முடியாத அளவுக்கு ரொம்பவும் சித்திரவதை செய்யப்படுறா. அதோட முடிஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அவளோட தலைய வெட்டி ஹலோ கிட்டி டால் அப்படின்ற பொம்மைக்குள்ள மறைச்சும் வைக்கிறானுங்க. அவளோட உடம்ப பல துண்டுகளாக்கி சமைக்கவும் செய்யறானுங்க. இத கேட்கிற உங்களுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதை அனுபவிச்ச அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? இறந்து போய் பேயா அலையிற அந்த ஆன்மா 14 வயசு பொண்ணுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்றதுதான் நம்ம இப்ப பேச போறோம். உண்மை என்னன்னா, கொடூரமான சம்பவத்தை பத்தி நான் சொன்னது எல்லாமே இந்த 14 வயசு சின்ன பொண்ணு சொன்னதுதான். அவளுக்குள்ள இருந்த ஆன்மா கிடையாது. சொல்ல போனா ஃபேன் மேன் யி அனுபவிச்ச கொடுமைய நேர்ல பார்த்த பொண்ணுதான் இவ. அவ கொல்லப்படுற நேரத்திலயும் சரி, அவ சித்திரவதை பண்ற நேரத்திலயும் சரி, கூடவே அந்த கேங் கூட இருந்திருக்கா. எல்லாத்தையும் நேர்ல பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அவ யாருன்னா சான் மேன் லாக்கோட லவர் தாங்க. அவளோட மனசாட்சி அவளை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தனால அவ போலீஸ் கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறா. உடனே போலீஸ் அந்த கேங்கையும் அந்த கேங் லீடரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்றாங்க. ஆனா இவ மட்டும் சொல்லலைன்னா இந்த ஏழை பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும்னு இன்னை வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒரு மிஸ்ட்ரியாவே மறைஞ்சு போயிருக்கும்.